ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அனிமி யூனிவர்ஸ் தமிழ். ஒரு வழியா 8த் சாப்டர் போட்டாச்சு. இன்னைக்கு 2வது வீடியோ போடுறேன்னு சொன்னபடியே போட்டாச்சு. ஸோ எல்லாம் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம வளவளன்னு பேசாம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சாப்டர் 8ஓட ஸ்டார்ட்டிங்ல ஹீரோ வர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் புட்ஜெட்ட போட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் வேணும். எனக்கு நெறையா தேவைப்படுது. அதனால நீங்க நெறையாவே ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நேரா லூலுக்கு போய் சாப்பாடு வாங்கி குடுக்குறான். அதெல்லாம் வாங்கி குடுத்து லூலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 3 வாரத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படியோ வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த மாஸ்டர் தேடி போன பயணமும் நல்லாவே முடிஞ்சுச்சு. அந்த மாஸ்டரோட பேர் மேங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேங்கோன்னா மாம்பழம் இல்ல காய்ஸ். அது மாஸ்டரோட பேரே மேங்கோன்னு தான் வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அது பார்க்க கழுதைப்புலி மாரி இருக்கிறதுனால, நம்ம கழுதைப்புலின்னே கூப்பிட்டுக்கலாம். அதுவே கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப அதிகமா வாங்கிட்டோம் போல இருக்கு. நம்ம நெறையா தான் குடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா வந்துட்டாங்க. என்னப்பா இது நட்ட நடு ஃபீல்ட்ல எதையோ கொட்டி வச்சிருக்க. இது எதுக்காக வாங்கி வச்சிருக்க அப்படின்னு கேட்டு வரும்போது, இதுவா? இதான் நமக்கான மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கைய காமிக்கிறான். இத பார்த்துட்டு மணியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா தொட போவும், எப்பா அத தொட்றாத அது ஃபுல்லாவே பாய்சன். அது உங்கள கொன்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா சொல்றான் இது பாய்சனா? இது எதுக்குடா நடு ஃபீல்ட்ல போட்டு வச்சிருக்க? நீ என்ன பைத்தியமா? என்னன்னா கொல்ல பார்க்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நல்லா திட்டுன்னு திட்டுறாரு. அதுக்கு ஹீரோ அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு அந்த பியூட்டி சீட வளர்க்கறதுக்கு நெறையா ஃபெர்டிலைசர் தேவைப்படுதுன்னு. அதுக்காக தான் இத வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கேட்கறாரு, என்னது இத வச்சு ஃபெர்டிலைசரா யூஸ் பண்ண முடியும்? ஆனா பியூட்டி சீட்லாம் ரொம்ப வித்தியாசமா தான்ப்பா இருக்கு. அதாவது ஸ்பெஷல் கிராப்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமா தான்ப்பா இருக்கு. ஆனா இந்த மாரி ஒரு விஷயம் அதுக்கு வளர்க்கறது தேவைப்படுதுன்னா ரொம்ப ஆக்வர்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கேட்கிறாரு, சரி, சரி இது எவ்வளவுக்கு காசு குடுத்து வாங்குனா? எவ்வளவு வாங்குனா? அப்படின்னு கேட்கவும், ஹீரோ சொல்றான். அது அது நான் கொஞ்சம் கம்மியான விலையில தான் வாங்குனேன். அது ரொம்ப லோ பிரைஸ் தான் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே ஓ! அப்படியா? அப்படின்னு ஹீரோட அப்பா பார்க்கவும், அது டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ தான்ப்பா. நீங்க ஒண்ணும் ரொம்பலாம் வொரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு கத்துறான். சரி, சரி உன் ஆசைப்படியே பண்ணிக்க. ஏன்னா இப்ப நீ தான் ஹோமோட ஹெட்டா வேற இருக்க அப்படின்னு சொல்லவும், என்னது எனக்கு புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, ஆமான்டா நீ எனக்கு புரியாத மாரியே நடிக்கிறா. நம்ம வீட்ல இப்ப என்ன விடவே நீ அதிகமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன விட வீட்டுக்காக அதிகமா நீ தான் செய்ற. ஸோ நீ ஹோமோட ஹெட்டா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கு. நீ தான் இப்ப ஹோமோட ஹெட்டா இருக்கணும். அதுவும் தான் ரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, "உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும். என்னால ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா, கண்டிப்பா என்ட்ட சொல்லு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பாவும் நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம ஹீரோ இத பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, "அப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் உங்கள டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்தே கத்துறான். அப்புறம் ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான். இதெல்லாம் என்னால தனியா மூவ் பண்ண முடியாது. கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் வேணும். அதுக்கு நம்ம லூலுவ தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம லூலுவ கூப்பிடுறான். லூலுவ கூப்பிட்டா அங்கேருந்து மாட்டுக்கிட்ட விளையாண்டுட்டு இருப்பாளா, அவ நேரா ஓடியாந்து என்னன்னு கேட்கிறா. "நீ இப்ப எல்லாம் மாட்டுக்கிட்ட அதிகமா விளையாடுற லூலு. உனக்கு அந்த ஸ்கில் கிடைச்சதுலேருந்து ரொம்ப அதிகமா விளையாண்டுட்டு இருக்கா. அனிமேட்டட் தான் பேசுற ஸ்கில்." அப்படின்னு சொல்றான். எப்படா லூலுக்கு அந்த ஸ்கில் கிடைச்சுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கே கரெக்ட்டா தெரியல. நான் ஃபுல்லா பார்த்த வரைக்குமே அந்த மாரி தனியா லூலுக்கு கிடைச்ச மாரி சொல்லல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஹீரோ அந்த கான சாப்பிட்டுருப்பான் தெரியுமா? இந்த பச்சை கான சாப்பிட்டு ஹீரோ கூட அனிமல் கிட்ட பேசுற ஸ்கில் கிடைக்கும்ல. அது ஹீரோவுக்கு மட்டும் இல்லாம லூலுக்குமே அப்ளை ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா காமிக்கிறத பார்த்தா அப்படிதான் காமிக்கிறாய்ங்க. இந்த பவர்ல ஹீரோ கிடைக்கிறதும் லூலுக்கும் அப்ளை ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பவர் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா வேற எதுவும் வாய்ப்பு இல்ல. ஏன்னா வேற எங்கேயும் கிடைச்ச மாரி சொல்லல. சரி ஓகே நம்ம டைரக்ட்டா அதே பத்தி பேசிக்கலாமே. உள்ள போவோம். சரி ஓகே லூலு நீ பத்திரமா விளையாடணும் ஓகேவா? ஏன்னா அந்த மாடெல்லாம் உன்ன விட ரொம்ப பெருசா இருக்கு சைஸ்ல ஓகேவா? அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, சரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே இப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். நீ என்ன பண்றான்னா, விண்ட் ஸ்பீட்டெல்லாம் சமன் பண்ணு அப்படின்னு சொல்றா. விண்ட் ஸ்பீட்லாம் நம்ம லூலுவும் சமன் பண்ணி குடுக்குறா. அதுக்கப்புறம் விண்ட் ஸ்பீட்டோட ஹெல்ப்போட அந்த கழுத புலியெல்லாம் தூக்கிண்டு ஃபீல்ட்ல போட்டு வச்சுட்டான் தனித்தனியா. அதுக்கப்புறம் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ண போற மாரியே மாஸ்க், க்ளோவ்ஸ்லாம் போட்டுட்டு நேரா ஸ்டார்ட் பண்றான். அதுக்கப்புறம் அந்த எபிசோட்ல போன எபிசோட்ல நான் ஒரு சப்டில் மிஸ்டேக்னால ஒண்ணு சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோவுக்கு அந்த பியூட்டி சீட வளர்க்கறதுக்கு இந்த பாய்சன் தான் தேவை. இந்த மாஸ்டரோட பாய்சன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த எபிசோட்ல அந்த இத கரெக்ட்டாவே சொல்ல மாட்டேங்கிறாய்ங்க. இந்த அனிமல் தான் தேவைன்னு அதுல சொல்லியிருந்தாங்களாமா. அப்படிதான் அவன் சொல்றான் இப்ப இந்த எபிசோட்ல ஹீரோ. ஸோ அத ஞாபகம் வச்சுக்கங்க. அது சப்டைல் மிஸ்டேக்னால அப்படி சொல்லியிருக்கேன். அப்புறம் ஹீரோ சரி ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னன்னா, இப்ப அந்த கழுதைப்புலிருந்து பாய்சன்லாம் வெளில வந்துட்டு இருக்குல்ல, அத ஸ்டாப் பண்ணணுமாமா. அத முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவனோட பவர் அப்புறம் விண்டு ஸ்பிரிட்டோட பவர்லாம் யூஸ் பண்ணி அத எப்படியோ ஸ்டாப் பண்ணிட்டு சொல்றான். இந்த மாரி என்னதான் நாங்க பியூட்டி சீட வளர்க்கறதுக்கு அந்த கழுதைப்புலி தேவைன்னு தெரிஞ்சிருந்தாலும், அத தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. ஏன்னா, அத எப்படி யூஸ் பண்ணணும்னு எங்களுக்கு இன்னுமே தெரியல. அதுக்கு நாங்க நெறைய மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோ இந்த கழுதைப்புலியையுமே, அப்புறம் அந்த சீடையுமே சேர்த்து மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கழுதைப்புலிய ஏதோ கூழ் மாரி குழச்சு அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதுல சீட போட்டு வைக்கிறான். அதுக்கப்புறம் சீட எடுத்து அதோட உடம்புலயே டைரக்ட்டா போட்டு வைக்கிறான். இந்த மாரி ஒரு 3 மெத்தட்ல போட்டு வச்சுட்டு, ஓகே கரெக்ட்டா முடிஞ்சுச்சுப்பா. ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கிளம்பிட்டான். போறதுக்கு முன்னாடி ஹீரோ நின்னு திரும்பி பார்த்துட்டு, ப்ளீஸ் ஒழுங்கா வளர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கான். நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம திருப்பி வீட்டுக்கு போலாம் லூலு. ஏன்னா ரொம்ப வேலை பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நெறைய வேலை பார்த்ததுனால இன்னைக்கு பார்பிக்யூ பார்ட்டி அப்படின்னு சொல்றான். நம்ம லூலுக்கு பார்பிக்யூ பார்ட்டினாலே ரொம்ப சந்தோஷமாயிடுறாப்புல. ரொம்ப குஷியாயிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். நான் வீட்டுக்கு போயிட்டு பார்பிக்யூ பண்ணி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம லூலு தான்.
நல்லா சாப்பிடுறாங்க. சாப்பிடுறத பார்த்தாலே செம்ம கியூட்டா இருக்குல்ல அந்த அதேதான் நம்ம ஹீரோட அம்மாவும், அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. செம்ம கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் திருப்பி லுலுட்ட பேசிட்டு இருக்கும்போதே, திடீர்னு அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு வருது. உங்களுக்கான ரிவார்ட் கிடைச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கான ரிவார்ட் குடுத்தாச்சு அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஒரு டஞ்சன் தான் குடுத்துருக்காங்க. இது ஸ்பிட் ஃபார்மருக்கான ஒரு டஞ்சன். உனக்கு ரிவார்டா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ஹீரோ இத பார்த்துட்டு என்ன ரிவார்டு இது டஞ்சனா? நான் ரிவார்டுக்கு சந்தோஷப்படுறேன் தான் நான் டஞ்சன் குடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, ஒரு பிளாக் கலர் ஸ்மோக் மாரி இருக்கு. அத லுலு பார்த்துட்டு காமிச்சு விடுறா. இது என்ன ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வெளில வந்துட்டு பார்க்குறான். வரும்போதே சொல்லிக்கிட்டே தான் வர்றான். டஞ்சன் வந்து கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாம டஞ்சன் கிரியேட் ஆனுச்சுன்னா, அங்க எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியலும் வந்திருப்பாங்களே! இப்ப என்ன பண்றது? இதுக்கு நான் ரிவார்டு வாங்காமலே இருக்கலாங்கிற மாரியே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது, அங்க பார்த்தா எதையுமே காணோம். டஞ்சனையும் காணோம். அது மட்டும் இல்லாம ரெடி பண்ணி வச்சிருப்பான அந்த மாஸ்டர் மாரியெல்லாம் சீல்லாம் போட்டு, அதையும் காணோம். என்ன ஒண்ணுத்தையுமே காணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்கும்போதே, லூலு வந்து திடீர்னு ஓடி போறா. நம்ம லூலுவ தள்ளிட்டு நம்ம ஹீரோவும் ஓடி போறான். அங்க பார்த்தா ஒரு போர்ட்டல் மாரி இருக்கு. நம்ம லூலு ஃபர்ஸ்ட்டு என்டர் ஆயிட்டாங்க. அவங்கள தொரத்திக்கிட்டே நம்ம ஹீரோவும் உள்ள என்டர் ஆகி பார்த்தா, திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்க வந்து டஞ்சனுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க. இது ஃபார்ம் லேண்ட். இந்த டஞ்சன் நேம் வந்து ஃபார்ம் லேண்ட்ன்னு போட்டுருக்காங்க. லெவல் 1 போட்டு இது ஸ்விஃப்ட் ஃபார்மருக்காக உள்ள டஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா அங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ல்டே இருக்க மாரி இருக்கு. ஹீரோ இத பார்த்துட்டு இந்த மாரி ஒரு டஞ்சன இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்ல. இதான் ஃபார்ம் லேண்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் ரெடி பண்ணி வச்சிருப்பான் அந்த பியூட்டி சீட் அதெல்லாம் அங்க தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது வந்து க்ரோ ஆகியும் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இங்க என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அவன் காதுகிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து வெல்கம் சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறா. என்னன்னு பார்த்தா ஒரு ஃபேரி மாரியே இருக்கா. அழகா தான் இருக்கா. புது ஸ்பிரிட்ன்னு நெனைக்கிறேன் ஹீரோக்கு கிடைச்சது. வெல்கம் உங்கள சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இந்த சாப்டர் முடியுது. 8 சாப்டர் ஒரு வழியா முடிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம 2வது வீடியோவும் ஒரு வழியா இன்னைக்கு அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு